எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ செய்ய ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப நல்லது தாங்க. காலிஃப்ளவர் உங்களுக்கு தெரியுமில்ல, ப்ரக்கோலி காலிஃப்ளவரில் நல்லது தாங்க. அது ஒரு மாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லதுங்க. வாங்க பார்க்கலாம். கடாயை வச்சுங்க. கொஞ்சம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இதனால் கடுகு சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம், பொரியலாகவும் எடுத்துக்கலாம். சும்மா ஸ்பூன் போட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மாஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். காலிஃப்ளவர் எல்லா ஏரியாவில் எல்லா நாடுகள்லேயும் கிடைக்குமில்லங்க. இந்த மாதிரி இப்படி வெட்டிக்கணுங்க. இந்த மாதிரி வெட்டணுங்க. இப்படி வெட்டிக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பூ போட்டுங்க. இந்த காய்கறி போகும். சீக்கிரம் வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணால் அந்த மாட்டுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். மக்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான் எடுத்து போடுற மக்களை மிஸ் பண்ணாதீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் கூட. சூப்பராக இருக்கும். இப்போ ஐட்டம் வந்து கொடுப்போம் நமக்கு. உங்களுக்கு தேவையான அளவு நிறையா கூட செய்யுங்க. செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நிறையா கூட செய்யுங்க. மக்களை செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் வாங்கினோன்னா இந்த மாஸ் செய்யாமல் இருக்க மாட்டோம். செஞ்சிடுவோம். ரைட்டாக இங்கே பாருங்கள். தண்ணி பார்த்தீங்களா, கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மக்களை நல்லா கிண்டி விட்டுட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா கலர் விட்டுக்கோங்க. சரிங்களா, கலர் விட்டுக்கோங்க. உப்புக்கு லைட்டாக குறைச்சி விட்டோம் பார்த்தீங்களா. அதுலேயே நம்ம பொடிசாக வெட்டினோன்னா இதுக்கு சீக்கிரமாக வேகும். சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லதுங்க. மலச்சிக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைகளுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு கப்பு சாப்பாடு செஞ்சு உங்களுக்கே தெரியுங்க. மலச்சிக்கலுக்கெல்லாம் சூப்பர் இது ஃபுட்டு. இது சூப்பராக நல்லா இருக்கும். நம்ம உடம்புக்கு ஃப்ரீயாக இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்டா. செஞ்சு பாருங்கள். சரிங்களா. வேறு ஒன்றும் வெங்காயம் போடலைங்க, பச்சை மிளகாய் போடலை, எதுவுமே சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, அடுத்து உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், இவ்வளோதாங்க. வேறு எதுவுமே சேர்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. சூப்பராக வந்துட்டுருக்குங்க. சீக்கிரம் நல்லா வந்துடுங்க. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா இங்கே வருங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா சூப்பராக மாசுனா இதுக்கு தான் இந்த பேர் கரெக்டாக இருக்கும். சூப்பராக மாஸாக இருக்கும். மக்களை மிஸ் பண்ணாதீங்க.
எல்லோரும் நல்லா இருக்கும். நமக்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கப்பு சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு கப்பு ஒரு 2 முட்டையை போட்டு முட்டையை போடுறேன். அடுத்து முட்டையை போட்டு வணக்கி அப்படியே ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் பொரியலுக்கு எங்கே சூப் சாப்பிட்றது, பொரியல் ஐயோ எனக்கு சும்மா கொடு அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இருக்கும். பொரியல் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் மனசு கேட்காது. சும்மா கூட எனக்கு அப்படின்னு கேட்க தோணும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வரல கரம் மசாலா, இது மிளகாத்தூள் இவ்வளோ எடுத்துருக்கிறேன் நான். இந்த பூ அளவுக்கு இவ்வளோ எடுத்துருக்குறேன். சரிங்களா? நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா கூட கொஞ்சம் கூட்டிக்கோங்க, போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லை இதோட கொஞ்சம் கம்மியாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் பார்க்குறேன். கூட கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கூட கொஞ்சமாக எல்லா பொருளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா பூ கம்மியாக போகணும் அப்படின்னா இல்லைங்க, இந்த பூ செய்ய முடியலங்க, இப்படியும் ஒரு 2 பேர் சாப்பிட்ணுங்களா, ஆளுக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா பாருங்க மக்களே. அடுத்து இன்னொன்று தான் பயங்கர டேஸ்ட் கொடுக்கறது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு முட்டை, 2 இந்த அளவுக்கு 2. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் நல்லா முட்டை சாப்பிடுவேன், எனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும் போட்டேன்னா நான் கூட கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு 4 முட்டை கூட போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. நான் 2 முட்டை போடுறேன். சரிங்களா? சூப்பராக இருக்கும் சாப்பாடு. சீக்கிரம் வந்துடும் மக்களே, சீக்கிரமாக வந்துடும். நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த பூ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, இந்த கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்தேன். இந்த பூவை பொடுசாக கட் பண்ணது. இந்த உப்புக்கு சூப்பராக வந்துடும், அடி பிடிக்காது. நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிடணும். நீங்கள் பொழுதுக்கு கிண்டலையை மூடி வச்சுட்டு நீங்கள் வாட்டில் உட்காந்துடாதீங்க. கொஞ்சம் அடிக்கடி திறந்து பார்த்து கிண்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்க. சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கலர் விட்டுக்கோங்க. சரிங்களா? மாஸாக இருக்கும் மக்களை. பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? நல்லா உப்புமா மாதிரி ஆகி போச்சு. பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டில் மாற்றிக்கலாம். ரெடிங்க. நல்லா புதுசாக ஊற்றி சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. சும்மா அல்டிமேட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், துண்டு பார்த்தீங்களா, பொடிசாக அரைச்சிக்கோங்க. சூப்பர். எக்கு காலிஃப்ளவர் இது பூண்டு செம்ம டேஸ்ட். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மறக்காதீங்க, தமிழ் கிரியேட் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நன்மையுள்ள வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். மக்களை நம்ம வீடியோவை என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம். நன்றி. பாய்.